அண்மைச் செய்தி. உணவு குடிநீர் வழங்காமல் அலைக்கழிப்பதாக மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னை கோட்டை ரயில் நிலையம் முன்பு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தங்களுக்கு உணவு குடிநீர் வழங்காமல் அலைக்கழிப்பதாகவும் மனித சங்கிலி போராட்டத்தை தற்பொழுது முன்னெடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்து பழைய வண்ணாரப்பேட்டை சமூக நலக்கூடத்தில் போலீசார் அடைத்து வைத்துள்ள நிலையில் தங்களுக்கு உணவு குடிநீர் ஆகியவற்றை வழங்காமல் அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா இணைகிறார். லாவண்யா, விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. காலையில் இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை கோட்டை ரயில் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதாவது திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 311 சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கின்றனர். ஆனால் ஆட்சி காலம் முடிவடையக்கூடிய இந்த தருவாயிலும் இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்களினுடைய அந்த கோரிக்கையானது நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே ஆசிரியர்கள் தொடர்ந்து 26வது நாளாக இன்றும் போராட்டத்தில் இறங்கினர். இதன் காரணமாக காவல்துறை அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து ஆசிரியர்களையுமே கைது செய்து சென்னையினுடைய பல்வேறு சமுதாய நலக்கூடங்களில் அடைத்து வைத்தது. அந்த வகையிலே பழைய வண்ணாரப்பேட்டை சாரதி சமுதாய நலக்கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பல்வேறு மணி நேரம் தொடர்ந்து அலைக்கழிக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு உணவு குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை எனவும் அவர்கள் கோபத்தினுடைய உச்சமாக இன்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தின் காரணமாக மனதளவிலும் உடல் அளவிலும் சோர்வடைந்து காணப்படக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு போக்கையும் திமுக அரசு முன்னெடுத்திருக்கிறது. அதாவது காவல்துறையின் அடக்குமுறையை கொண்டு இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்தை முடக்குவது என்பது. ஆனால் இடைநிலை ஆசிரியர்களின் தரப்பிலிருந்து தெரிவித்தது என்னவென்றால், எந்த சிரமங்களும் எவ்வளவு சிக்கல்களும் ஏற்படுத்தினாலும் அவர்களினுடைய அந்த கோரிக்கையை, அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றி அரசாணையை பெற்றுதான் சென்னையை விட்டு திரும்புவார்கள் என தெரிவித்திருக்கிறார்கள். சிகாமணி, விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.